டாப் லக்ஸரி ஹாஸ்பிட்டாலிட்டி தி லீலா பிராண்டோட ஓனர் ஸ்கிளாஸ் பெங்களூரு லிமிடெட் ஐபிஓ வந்து மே 26 ஓப்பன் ஆகுது. கரண்ட் ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 3% ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா இவங்க அரௌண்ட் 2300 கோடி வரை டெப்ட்டை ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. ஆஸ் பெர் ஆர்ஹெச்பி இவங்களோட ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9% வரை பே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதனால இவங்க 207 கோடி வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் FY 26ல இவங்களோட பேட்ல ஆட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல அதாவது FY 28ல நியர்லி 7 நியூ ஹோட்டல்ஸ் வரை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இதன் மூலமா 866 கோடி வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா, ப்ரூக்ஃபீல்ட். இவங்களோட சப்சிடரி கம்பெனி தான் ஸ்கிளாஸ் பெங்களூரு லிமிடெட் கம்பெனி. இந்த ப்ரூக்ஃபீல்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் $900 பில்லியன் மதிப்புள்ள ஒரு அசெட் மேனேஜ்மென்ட் பண்ற கம்பெனி. ஸோ இந்த ப்ரூக்ஃபீல்ட் கம்பெனி வந்து நெறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது லைக் துபாய் ஃபினான்ஷியல் சென்டர் இவங்களோடலாம் லிங்க்ல இருக்கிறதுனால, இந்த கம்பெனிக்கு ஒரு குளோபல் ஃப்ரேம்வொர்க் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. இந்த ஐபிஓ மூலமா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. டாப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், சவரின் கோல்ட் பாண்ட்ஸ், அதை மட்டும் இல்லாம லார்ஜ் கேப்பிட்டலான மோதிலால் ஓஸ்வால், அது நெறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸும் இந்த ஐபிஓ மூலம் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இவங்க லாங் டர்ம் வரை ஷேர ஹோல்டு பண்றதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. இந்த ஐபிஓ இஷ்யூல எக்ஸ்பெக்ட் பண்ற லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 10 to 15% வரை லிஸ்டிங் கெயின் குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த இஷ்யூவ லீட் பண்ற மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐஏஎஃப்எல், மோர்கன் ஸ்டான்லி, கோடக் இந்த மாதிரி டாப் டயர் ஃபிர்ம்ஸ் தான் இந்த ஐபிஓ இஷ்யூவ வந்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ இந்த ஐபிஓ பத்தின கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அத நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணி இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, வேண்டாமான்னு டிசைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.